ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்தியான சத்து மாவு பால் கொழுக்கட்டை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப்பு கிட்ட அரிசி மாவு, 1/2 கப் கிட்ட சத்து மாவு, உங்ககிட்ட எது இருந்தாலும் சத்து மாவு இதோட ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டிலில் தண்ணியை கொதிக்க வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூனோட அடிப்பாகம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணும்போது அதுவே அப்படியே அந்த கரண்டியில் சுருண்டுக்கிட்டு வரும். அதுதான் பதம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் சூடு பொறுக்கிற மாதிரி கைய அப்படியே நல்லா அதோட பெசஞ்சு உருண்டை புடிச்சு வைங்க. இந்த உருண்டை புடிச்சோம் இல்லையா, அத வந்து 2 போர்ஷனா, அதாவது ஒரு 1/4வாசி ஒரு உருண்டை, ஒரு 3/4வாசி ஒரு உருண்டை. இந்த 1/4வாசி உருண்டை எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்றேன். பால் கொழுக்கட்டைக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையா வந்து பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நெய்ய அது மேல நல்லா வந்து தடவிட்டு, அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல உருண்டை பிடிக்கலாம். ரவுண்டாவும் பிடிக்கலாம். சில பேர் வந்து அப்படியே ஒரு மாரி ஓவல் ஷேப்ல கூட உருட்டுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ல நீங்க அத உருண்டை பிடிச்சு, இத வேக வைக்கணும். நீங்க டைரக்ட்டா பால் கொழுக்கட்டையிலயும் போட்டு வேக வைக்கலாம். இல்ல தனியா இட்லி குண்டான்ல போட்டும் வேக வைக்கலாம். ஒரு 1/4வாசி உருண்டை நம்ம தனியா எடுத்து வச்சோம் இல்லையா? அத ஒரு பெரிய கப் அளவுக்கு தண்ணி விட்டு, இத நல்லா இதோட கரைச்சுக்கணும். கரைக்கிறதுக்கு இந்த மாரி விஸ்க் யூஸ் பண்ணி கரைங்க. உள்ள எந்த கட்டியும் இல்லாம நல்லா கரைச்சுக்கணும். இன்னும் ஈஸியா பண்றதுக்கு நீங்க மிக்ஸியில கூட போட்டு ஒரே ஒரு 1 நிமிஷம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா, நல்லாவே கரைஞ்சிடும். இப்ப இத கேஸ் ஆன் பண்ணிட்டு, நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கிற கேப்ல நம்ப அ இட்லி குண்டான்ல உருண்டைகளையும் வேக போட்டாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமா ஏலக்காய் பவுடர், இதுக்கு தேவையான அளவுக்கு ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மெய்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல டேஸ்ட்டு குடுக்கும். ஓரளவுக்கு நல்லா திக்கா ஆகுற வரைக்கும் நல்லா அத வந்து பாயில் பண்ண வைக்கணும். அப்பப்ப நல்லா கிண்டி விடுங்க. இந்த நேரத்தில நம்ப வேக வச்சிருந்த உருண்டைகளும் வெந்திருக்கும். இதோட ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதோட நல்லா பாயில் பண்ண விடுங்க. நம்ம போட்ட உருண்டை எல்லாம் அந்த சுகர் சிரப்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, மில்க் மெய்ட் இதில் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். கடைசியாக நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். நான் டின்னில் இருக்கிற தேங்காய் பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. நான் கடைசியாக குங்குமப்பூ இதோட சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஹெல்தியான சத்து மாவு பால் கொழுக்கட்டை ரெடி. டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க் யூ.